எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் கீமா வடை, அதோட ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேவையான பொருட்கள் நாங்கள் பிக்சரில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நான் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஊற வச்சு அதில் ஜீரகம் அண்டு சோம்பு அண்ட் பச்சை மிளகா போட்டு இதை அரைச்சி வச்சாச்சு ஒன்றும் பாதியமாக. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம கொத்துன கறி, கடையிலே நம்ம கொத்துக்கறி கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ கொத்துன கறி போட்டு அந்த மிக்சர் கூட நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நம்ம இப்போ என்னென்ன பொருள் வந்து சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அந்த பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா பொடியாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்திடுங்க. அதுக்கப்புறமா பொடியாக வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வடைக்கு தேவையான மிக்சர் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வடை மாதிரி தட்டி நல்லா ஒரு வடைக்கல்ல வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்துட்டு நல்லா பொரிச்சு அந்த மீட் வேகிற அளவுக்கு வேக விட்டு நம்ம டைம் கொடுத்து நம்ம எடுக்கணுங்க. ஸோ அந்த மீட் வேகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா நம்ம வெந்து பொரிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்பவுமே ஈஸியான மட்டன் கீமா வடை ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.